கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய நாளில் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மறந்து விடவில்லை என்று ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். இந்த நாட்களிலே என் உறவுகள் மறந்து விட்டார்கள், நண்பர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், மற்ற மனிதர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், நான் தனிமையாக இருக்கிறேன், தனிமையை உணர்கிறேன், எனக்கு ஒரு மன நிறைவில்லாத ஒரு சூழ்நிலையிலே நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு உறுதி அளிக்கிறவராக இருக்கிறார். நான் என் உள்ளங்கையிலே உங்களை வரைந்திருக்கிறேன், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை நான் மறந்து விடவில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களோடு இருக்கிறேன், உங்களை நான் மறந்து விடவில்லை, உங்களின் நிலைமையை நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், உங்களுடைய பாதுகாப்பாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான சுகமாக இருக்கலாம், எப்பொழுதுமே கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அதை செய்து முடிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் மறந்து விடவில்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.